ஹலோ கிட்ஸ், நம்ம வந்து இப்போ ஒரு பேப்பரை வச்சு கேமரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு A4 ஷீட் ஆர் ஏதாவது நோட் புக் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் பேப்பர் வந்து மேக் பண்ணோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸோ ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபோல்டிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபைனலாக வந்து கேமரா செமையாக வரும். ஸோ ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு உள்ள பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பேப்பர் கிடச்சிருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம கேமரா பண்ண போகிறோம். ஸோ அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அகைன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிங்க. அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து பெண்ட் பண்ணணும். ஸோ அதை அந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைடும் எட்ஜஸை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு தட்ஸ் இட். அதுக்கடுத்து வந்து ஓப்பன் பண்ணுங்க அந்த பேப்பரை. ஃபோல்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அகைன் சேம் ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடு ஒரு ஃபோல்டிங், அந்த சைடு ஒரு ஃபோல்டிங் and the side and on the side. So again open the paper. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம இன்னொரு ஃபோல்டிங்ஸ் சேம் ப்ராசஸை பண்ண போகிறோம். ஸோ கேமரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய பேப்பராக இருந்தால் கேமரா வந்து பெரிய கேமராவாக வரும். ஸோ இது சின்ன பேப்பர்னால சின்ன கேமரா வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைமண்ட்ஸ் வரும். ஸோ அந்த டைமண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம கேமராவோட ஹேண்டில். அண்ட் இன்னும் 2 எட்ஜஸ் இருக்கும். அதுக்கு சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதான் வந்து நம்ம கேமராவோட லென்ஸ். ஸோ அப்படி புல் பண்ணி எடுத்தீங்கன்னா எடுத்து அப்படி ஃப்ரண்டில் கொண்டு வாங்க. இதுதான் வந்து கேமராவோட ஷட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு கேமராவில் வந்து லைட் பிளிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி லைட் இது. ஸோ இந்த ஹோல் வழியாக வந்து நம்ம பார்த்து புஷ் பண்ணோன்னா, டைட்டாக புஷ் பண்ணோன்னா கேமரா வந்து ஆப்போசிட்டில் உள்ளவங்கள ஃபோட்டோ எடுக்கும். ஸோ அவ்வளோதான் கிட்ஸ். பட் இதை எப்படி ப்ளே பண்ணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ கேமரானா நமக்கு ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ ஓல்டு கேமராலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பிக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபிலிமை வந்து எப்படி மேக் பண்ணுறது, நீங்கள் கட் பண்ணி வச்ச பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி ஸ்மால் ஸ்கொயர் டைப் பேப்பர்ஸாக எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ், இதுதான் நம்மளோட ஃபிலிம்மு நம்மளோட கேமராவுக்கு. ஸோ எவ்வளோ ஃபிலிம்ஸ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை ப்ளே பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ ஃபிலிம்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபிலிம்ஸில் வந்து நம்ம ஏதாவது ஒவ்வொருத்தரோட பிக்சர்ஸ் வரையணும். உங்கள் அம்மாவோட பிக்சர்ஸ், உங்கள் அப்பாவோட பிக்சர்ஸ். ஸோ ஒரு பென் எடுத்துக்கோங்க. ஸோ பென் எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஹியூமன் ஃபேஸஸ், உமன்ஸ் எப்படி இருப்பாங்க, மென்ஸ் எப்படி இருப்பாங்க ட்ரா பண்ணுங்கள் ஒவ்வொரு ஃபிலிம்ஸ்லேயும். ஸோ உங்களோட சிஸ்டர் எப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கோங்க. அதில் உங்கள் டேட் நேம் ஆர் சிஸ்டர் நேம்லாம் எழுதிக்கோங்க. ஸோ மாம் லைக் தட் எல்லா ஃபிலிம்லேயும் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க நேம் எல்லாம் எழுதிக்கோங்க. ஸோ இந்த 3 ஃபிலிம்ஸையும் நான் இப்போ கேமராவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து புஷ் பண்ணிங்கன்னா கேமரா வந்து ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ யார் ஃபோட்டோ எடுத்தாங்களோ அதை அவங்களோட ஃபோட்டோவை வந்து சர்ச் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ். யூ கேன் டேக் யுவர் பேரண்ட்ஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுங்க. ஸோ உங்கள் சிஸ்டர்ஸ், பிரதர் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எம்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரிங் பண்ணணுன்னாலும் கேமராக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்கிட்ட வந்து மார்க்கர் இருக்குது. இது பெர்மனன்ட் மார்க்கர். ஏதோ ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சது போட்டுட்டு நீங்கள் வந்து யூ கேன் ப்ளே வித் த கேமரா. ஸோ வீடியோக்காண்டி நான் சிம்பிளாக டிசைன் போடுறேன். நீங்கள் பொறுமையாக வந்து எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கேமராவோட லென்ஸ் 12 மெகா பிக்சல்னு போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து மொபைல் கேமராலலாம் வந்து பிக்சல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதான் கிளாரிட்டி, அந்த இமேஜோட கிளாரிட்டி. ஸோ அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம கேமரா ரெடி. பிக்சர்ஸ் டேக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு ரெட் கலர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேப்பர் மேக்கிங் வீடியோஸ் வந்து நான் போடுவேன். அதை வந்து மறக்காமல் பார்த்து ட்ரையும் பண்ணுங்கள். எதுவும் டவுட்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ கிட்.